மகேந்திரனே வந்து சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஹார்டா வந்து சீட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே தொகுதிக்குள்ள வந்து ஒரு வேலைய தொடங்கிட்டார். தேர்தல் நெருங்குற நேரத்தில நமக்கு தான் சீட் அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து சில வேலைகள வந்து ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு வாக்காளர் ஒவ்வொரு வீடுகளுக்குமே வந்து இந்த பொருட்கள் விநியோகம் பண்றது மாதிரியான சில விஷயங்கள், பரிசு பொருட்கள். இந்த வேலைகள வந்து மகேந்திரன் வந்து தொடங்கிட்டார் ஏற்கனவே. ஸோ மகேந்திரன் வந்து அங்க சீட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். இதுல மடத்தக்குளம் இல்லன்னா உடுமலைப்பேட்டை. இந்த 2 தொகுதியில ஒரு தொகுதிய வந்து அமமுக வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து குறியா இருக்கிறாங்க. ஏன்னா, அமமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரா இருக்கிற முன்னாள் அமைச்சர் மடத்தக்குளம் சண்முகவேல் வந்து இந்த 2 தொகுதியில ஏதாவது ஒண்ணுல வந்து போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் ஏற்கனவே இந்த 2 தொகுதிகளிலுமே போட்டியிட்டார். மடத்தக்குளம் தொகுதியிலும் அவர் போட்டியிட்டு இருக்கார். உடுமலைப்பேட்டை தொகுதியிலுமே வந்து போட்டியிட்டு இருக்கார். இந்த 2மே வந்து அதிமுகவினுடைய சிட்டிங் தொகுதிகள் இன்னைக்கு. ஸோ இந்த 2ல ஏதாவது ஒரு தொகுதி வந்து அவர் வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா, அந்த 2 தொகுதியில இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களுமே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன வந்து திமுகல சேர்க்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டப்பவுமே வந்து அதுக்கு அவர் பெரிய அளவுல வந்து ஈல்டு ஆகல. ஸோ அவர் வந்து அந்த தொகுதிய கேட்டிருக்காரு. 2 பேருமே மடத்தக்குளம் மகேந்திரன், அதே மாதிரி உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் 2 பேருமே வந்து எடப்பாடி பழனிசாமிய நேர்ல சந்திச்சு இந்த தொகுதி எங்களுக்கு தான் குடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைய வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனோட மடத்தக்குளம் சண்முகவேல் ரொம்ப நாள் இருக்கிறதுனால அவருமே வந்து இந்த 2ல ஒரு தொகுதி வேணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. இப்போ மடத்தக்குளம் தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகல வந்து மகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்கு. மகேந்திரனுக்கு சீட் குடுக்கிறதா எடப்பாடி பழனிசாமி உறுதி குடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த உறுதி கிடைக்காம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், பரிசு பொருட்கள் வாக்காளர்கள் குடுக்கிற மாதிரியான விஷயங்கள்ல இறங்கியிருக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயமுமே வந்து இருக்கு.